Hi friends, welcome back to my channel. பாரதிய நியாய சங்கீதால அபட்மெண்ட் கிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் அபட்மெண்ட்டோடைய இன்ட்ரொடக்ஷன் பார்த்தாச்சு. இன்னைக்கு அந்த வீடியோடைய கண்டினியூவேஷன் தான். ஸோ without any delay, let's get into the video. Section 47, Abetment in India of offences outside India. Section 47ல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்கு வெளியே செய்யப்படுற குற்றமாக இருந்தாலும் அதை இந்தியாவில் இருக்கிற ஒருவர் உடந்தையினால வெளிநாட்டில் இருக்கிற ஒருவர் அங்கேயே இன்னொரு குற்றம் செய்யும் பொழுது அதுவும் ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இந்தியாவில் இருக்கிற ஒருவர் ஃபாரின்ல இருக்கிற ஒரு ஃபாரினர் அவர் இன்னொருவரை ஒரு குற்றம் செய்ய சொல்லி இவர் சொன்னதுனால அவர் குற்றம் செய்தார்னா இதுதான் இந்த செக்ஷன் சொல்லுது. ஏ இஸ் கில்ட்டி ஆஃப் அபட்டிங் மர்டர். ஸோ ஏ தான் இந்த மர்டர் நடக்கிறதுக்காக அபட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இந்த செக்ஷன் சொல்லுது. செக்ஷன் 48, அபட்மெண்ட் அவுட் சைட் இந்தியா ஃபார் அஃபென்ஸ் இன் இந்தியா. செக்ஷன் 47ல சொன்ன மாதிரி இதில் அபட்மெண்ட் இந்தியாவுக்கு வெளியில் நடந்திருக்கு, பட் அஃபென்ஸ் இந்தியாவில் நடந்திருக்கு. 47ல என்ன படித்தோம்னா, அபட்மெண்ட் செய்தவர் இந்தியாவில் இருந்துட்டு உடந்தையாக இருக்கும்போது அஃபென்ஸ் ஃபாரின்ல நடக்குது, அது செக்ஷன் 47. செக்ஷன் 48ல இந்த அபட்டார் ஃபாரினர் எக்ஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு ஃபாரினர் இந்தியாவில் இருக்கிற பி என்ற நபர் இன்னொரு அஃபென்ஸ் செய்ய சொல்லி ஃபாரின்ல இருக்கிற ஏ என்பவர் இந்தியாவில் இருக்க பியை தூண்டி ஒரு அஃபென்ஸ் செய்ய சொல்றதுனால இந்த செக்ஷன் இதுக்கு பொருந்தும். ஸோ ஏ இஸ் கில்ட்டி ஆஃப் அபட்டிங் மர்டர். Section 49, punishment of abetment if act abetted is committed in consequence and where no express provision is made for its punishment. அதாவது இந்த பாரதிய நியாய சங்கீதால அபட்மெண்ட்டுக்குன்னு தனியாக எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் சொல்லாம இருக்கு. ஸோ அபட்மெண்ட்டுடைய பனிஷ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, if act abetted is committed in consequence of abetment, no express provision is made by this Sangita for punishment of such amendment, for punishment of such abetment be punished for such offense. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, if act abetted is committed in consequence of abetment, abetmentனால ஒருவருடைய தூண்டுதனால செய்யப்பட்ட ஒரு ஆக்ட், அந்த ஆக்ட்னால அவர் ஒரு அஃபென்ஸ் செய்கிறாரு. ஏ என்பவர் தூண்டி பியை ஒரு அஃபென்ஸ் செய்ய சொல்றாரு. அப்போ இந்த பி செய்த அந்த ஆக்ட்னால ஒரு விளைவு, ஸோ இவர் பியை மர்டர் ஏ பியை மர்டர் பண்ண சொல்றாரு, பி போய் மர்டர் பண்றாரு. ஸோ அந்த விளைவு என்ன வந்திருக்கு, இவர் சொன்ன செய்கையினால என்ன விளைவு, மர்டர் வந்திருக்கு. ஸோ அந்த மர்டர், அந்த கான்சிக்வன்ஸ், அந்த விளைவுனால வந்ததுக்கான பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லி இந்த பிரிவில் சொல்றாங்க. நோ எக்ஸ்பிரஸ் ப்ரொவிஷன் இஸ் மேட் பை தி சங்கீதா ஃபார் பனிஷ்மெண்ட் ஆஃப் சச் அபட்மெண்ட். அதாவது இந்த சங்கீதால நோ எக்ஸ்பிரஸ் ப்ரொவிஷன் வெளிப்படையாக எங்குமே சொல்லாமல் இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாரோ அதோடைய விளைவுனால அந்த அஃபென்ஸுக்கு என்ன தண்டனையோ அதுதான் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி செக்ஷன் 49ல சொல்லியிருக்காங்க. இல்லஸ்ட்ரேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ பியை இன்ஸ்டிகேட் பண்ணி ஒரு ஃபால்ஸான எவிடன்ஸும் செய்ய சொல்கிறாரு, ஒரு பொய் சாட்சி ரெடி பண்ண சொல்கிறாரு. ஏ இஸ் கில்ட்டி ஆஃப் அபட்டிங் தட் அஃபென்ஸ். ஸோ இங்கே அபட் பண்ணதாக சொல்லுறாங்க. ஏ இஸ் லைபிள் டு சேம் பனிஷ்மெண்ட் ஆஸ் பி. எப்படி பி பொய் சாட்சி ரெடி பண்ணதுக்காக அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமோ அதே பனிஷ்மெண்ட் தான் ஏக்கும் கிடைக்கும்னு சொல்லி இந்த பிரிவில் சொல்கிறாங்க. செக்ஷன் 50, punishment of abetment if person abetted does act with different intention from that of abetter. அபட்டார் இன்ஸ்டிகேட் பண்ணி செய்ய சொன்ன ஒரு அஃபென்ஸுக்கு பதிலாக இன்னொரு அஃபென்ஸ் செய்யும்போது அதுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. whoever abet the offense, அபட்டார் ஒரு பர்சனை செய்ய சொன்ன ஆக்ட் செய்யாமல் அந்த எண்ணம் இல்லாமல் இவர் வேற ஒரு எண்ணத்தோடு வேற செஞ்சுருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அப்போ இந்த பர்சனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபட்டாருக்கு என்ன நாலேஜ், என்ன இன்டென்ஷனோட ஒரு செயலை செய்ய சொல்லி இந்த பர்சனை செய்ய சொன்னாரோ அந்த அபட்டார் சொல்லியிருந்த விஷயத்த இவர் செஞ்சிருந்தா என்ன தண்டனை கிடைச்சிருக்குமோ
அந்த தண்டனை தான் அபட்டாருக்கும் இந்த பர்சனுக்கும் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ செக்ஷன் 51 liability of abettor when one act abetted and a different act done. ஸோ ஒரு அபட்டாருடைய பொறுப்பு என்ன, ஒருவேளை அந்த ஆக்ட் அவர் ஒன்று சொல்லி அதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு ஆக்டும் நடந்திருந்தால் அப்போ அபட்டாருடைய பொறுப்பு என்னவா இருக்கும்னு சொல்லி செக்ஷன் 51 சொல்கிறாங்க. when an act is abetted but different act is done, ஒரு ஆக்ட் செய்ய சொல்லி இவர் தூண்டி இருக்கும்பொழுது டிஃப்ரெண்ட் ஆக்ட் அங்கே நடந்து இருக்கு அப்படின்னும் பொழுது the abettor is liable in same manner if he had directly abetted it. அந்த அபட்டாரும் லயபிள் தான். அபட் பண்ணி ஒரு அபட்டார் தூண்டி இருக்கிறாரு, ஆனால் அதன் மூலமாக டிஃப்ரெண்ட் ஆக்ட் நடக்குது அப்படின்னும் பொழுது அந்த டிஃப்ரெண்ட் ஆக்டுக்கும் அபட்டார் தான் லயபிள்னு சொல்கிறாங்க. provided that act then was a probable consequence of the abetment. ஆனால் அந்த ஆக்ட் வந்து இந்த செக்ஷனில் சொல்லியிருக்கேன் அந்த செய்கை அது அந்த அவர் அபட் பண்ணதுனால வந்த விளைவுனால நடந்ததாக தான் இருக்கணுமே தவிர அந்த குற்றம் இன்னொரு ஆக்ட் நடந்தா இல்லையா. இப்போ அபட்மெண்ட்னால செய்த ஒரு ஆக்டு அதன் விளைவாக இன்னொரு ஆக்டும் செய்கிறாங்க, டிஃப்ரெண்ட் ஆக்டும் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு அபட்டார் பொறுப்பாக முடியுமான்னு தான் இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. ஆமாம், பொறுப்பாக முடியும். ஆனாலும் அந்த ஆக்டு அபட்டார் சொன்ன அந்த செய்கையில இருந்து வர விளைவுனால இன்னொரு ஆக்ட் நடந்திருந்தா தான் அது பொறுப்பாக முடியும், அப்படின்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ இன்ஸ்டிகேட் சைல்டு. ஏ என்ற ஒரு அபட்டார் வந்து ஒரு சைல்டை இன்ஸ்டிகேட் பண்ணுறாரு, தூண்டி நீ போய் பாய்சன்னு ஜட்டுக்கு கொடுங்க ஃபுட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு சைல்டு கிட்ட சொல்கிறாங்க. அந்த சைல்டை வந்து தெரியாமல் இந்த ஒய் கிட்ட கொடுத்துட்றாங்க, இந்த ஒயோடைய ஃபுட்டில் கலந்துடுறாங்க. ஸோ அந்த ஒய் வந்து இறந்துடுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் லைபிள் இன் த சேம் மேனர். ஏ வந்து ஜெட்டை மர்டர் பண்ண சொல்லி கொடுத்த பாய்சன் ஒருவேளை ஜெட்டுக்கு கொடுத்துருந்தா இறந்துருப்பார் இல்லையா, அதனால ஆனால் அது தவறுதலாக இன்னொரு ஆக்ட் நடந்ததுனால எப்படி ஜெட்டுக்கு கொடுத்துருந்தா இறந்துருப்பாரோ அப்போ என்ன தண்டனை கிடைச்சிருக்குமோ சேம் மர்டர் பண்ண குற்றத்திற்காக ஏ இஸ் லைபிள் இன் த சேம் மேனர். நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன், ஏ இன்ஸ்டிகேட் பி டு செட் ஃபயர். ஏ வந்து பியை தூண்டி ஜெட்டோடைய வீட்டில் போயிட்டு நெருப்பு வச்சிடுங்க எரிச்சிடுங்கன்னு சொல்லி ஏ பி கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. பி போயிட்டு நெருப்பு வச்சதும் இல்லாமல் அங்கே இருக்கிற பொருட்களை திருடிட்டு போயிடுறாரு. ஸோ ஏ கில்ட்டி ஆஃப் அபட்டிங் த பர்னிங் ஆஃப் ஜெட் ஹவுஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வந்து அபட் பண்ண குற்றத்துக்காக இந்த வீட்டை எரிக்க சொல்லி அபட் பண்ண குற்றத்துக்காக இவருக்கு பனிஷ்மெண்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க. பட் ஏ இஸ் நாட் கில்ட்டி ஆஃப் தெஃப்ட். ஆனால் இவர் அந்த ஃபயர் தான் செட் பண்ண சொன்னாரே தவிர அங்கே திருட சொல்லலை. ஸோ இது இன்னொன்று, அது வந்து அந்த ஃபயருனால தான் திருடினாரு. ஸோ அந்த அஃபென்ஸ்னால தான் இந்த விளைவு வந்துச்சு, இன்னொரு ஆக்ட் வந்துச்சுன்னா அது சொல்ல முடியாது. பிகாஸ் தெஃப்ட் இஸ் எ டிஃப்ரெண்ட் ஆக்ட். தெஃப்ட் வந்து அதனால ஏற்பட்ட விளைவுனால வந்த ஒரு ஆக்ட் கிடையாது. ஸோ ஏ வந்து லயபிள் கிடையாது. ஏ ஒன்லி லயபிள் ஃபார் பர்னிங் த ஹவுஸ். Section 52 abettor when liable to cumulative punishment for act abetted and for act done. அபட்டார் வந்து அபட் பண்ணி அதனால டிஃப்ரெண்ட் ஆக்ட் நடந்து இருந்தால் அது அவர் லயபிள் ஆகிற லாஸ்ட் ப்ரீவியஸ் செக்ஷனில் சொன்ன 51 சொல்லியிருக்கிற ஃபேக்ட் படி அதில் அவர் லயபிள் ஆகலைன்னா ஓகே. பட் லயபிள் ஆனாருன்னா ஸோ 2 ஆக்ட் அவருக்கு நடந்திருக்கு இல்லையா, அப்போ 2 ஆக்டோடைய பனிஷ்மெண்ட்டு எப்படி அவருக்கு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி செக்ஷன் 52 சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 51 சொல்லியிருக்கப்படி அவர் அபட் பண்ணி நடந்த அஃபென்ஸில் டிஃப்ரெண்ட் அஃபெக்ட் நடந்த அவரால் நடந்தால் அதுக்கு 2 ஆக்டுக்கும் அவர் லயபிள் ஆகும் பொழுது in addition to that act and constitute to a distinct offense, abettor is liable for each offenses. ஸோ அபட்டார் வந்து அதோடைய எல்லா அஃபென்ஸ்க்கும் வந்து அவர் லயபிள் ஆகுறாருன்னு சொல்கிறாங்க. இல்லஸ்ட்ரேஷன், ஏ இன்ஸ்டிகேட் பி. ஏ வந்து பியை தூண்டுறாரு, இந்த மாதிரி பியோடைய இடத்த வந்து ஜப்தி பண்ண வந்த ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை வந்து நீங்கள் தடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஏ பியை சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து பி என்ன பண்ணுறாரு, அந்த ஜப்தி செய்ய வந்த ஒரு ஆஃபீஸரை வந்து தடுத்துட்டு மற்றும் அவரை வந்து கொடுங்காயம் விளைவிக்கிறாரு. ஸோ இதில் வந்து பி இஸ் லயபிள் ஃபார் பனிஷ்மெண்ட் ஃபார் போத். பி கண்டிப்பாக 2 ஆக்ட் செஞ்சுருக்காரு, அதுக்கு 2த்துக்குமே அவர் வந்து லயபிள். ஒன்று வந்து
அதாவது ஜப்தி பண்ண வந்தவரை தடுத்தது ஒரு குற்றம், ரெண்டாவது அவரை கொடுங்காயம் விளைவித்தது ஒரு குற்றம்னு சொல்லி பி 2 அஃபென்ஸ்க்குமே வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாகுறாரு. ஏ என்ன பண்றாருன்னா, இஃப் ஏ நியூ தட் பி வாஸ் லைக்லி டு காஸ் கிரீவியஸ் ஹர்ட் தென் ஏ இஸ் ஆல்சோ லைபிள் ஃபார் போத். ஏ வந்து அதை தடுக்கிறது சொல்லி தான் பிக்கு சொல்லி அனுப்பினாரு. பட் பி அவரை வந்து அடிக்க போறாரு, அவருக்கு கொடுங்காயம் விளைவிக்க போறாரு அப்படின்னு ஏக்கு தெரிஞ்சு இருந்தா அப்போ ஏக்கும் இந்த 2 அஃபென்ஸுக்கும் உண்டான தண்டனை ஏக்கும் கிடைக்கும்னு சொல்லி இந்த பிரிவு சொல்லுது.